ஹலோ கைஸ், வெல்கம் டு வில்லியம் எஃப்எக்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஆடியோசிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆடியோசிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதேபடி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரீவியஸ் டேவோட லோவை மார்க்கெட் வந்து எடுத்துட்டான். ஓகேங்களா? ஒன்ஸ் ப்ரீவியஸ் டேவோட லோவை எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷிஃப்ட் கொடுத்துட்டான். ஓகேவா? மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஷிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா ஹையர் ஐ ஹையர் லோ, ஹையர் ஐ ஹையர் லோ. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் எப்பவுமே ஒரு ஹையர் ஐ ஹையர் லோ போகும்போது ஏதாச்சும் ஒரு ஹையர் லோவை எடுத்துகிட்டு தான் போகும் மார்க்கெட். ஓகேங்களா? பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு 2 ஹையர் லோ வந்து வச்சுருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா? இந்த 2 ஹையர் லோவுமே நமக்கு வந்து ஒரு லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆகும். லைக் எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹையர் லோ வந்து பார்த்திங்கன்னா தேவை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹையர் லோ இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஹையர் லோ எடுத்தால் மார்க்கெட் மேலே போயிடும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும். ஸோ அப்படின் போது நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சப்போர்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த ஹையர் லோவை தான் மார்க்கெட் எடுக்கும். எப்பவுமே இந்த ஹையர் லோ தான் வந்து லோ ப்ரைஸ். இங்கே கம்பேர் பண்ணுற விட இந்த ப்ரைஸ் தான் வந்து அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வாங்கினா தான் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட். ஸோ அப்படின்னும் போது மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹையர் லோவை கிராப் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு இந்த சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரியை வந்து கொடுத்தது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் டேப் ஆகிட்டு ஒரு ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? பட் மார்க்கெட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணாமல் ஒரு ரிவர்சல் வந்துச்சு. பட் ஸ்டில் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த இடத்துல வந்து ஹோல்டு பண்ணோம் மார்க்கெட்டை. ஸோ ஒன்ஸ் இங்கே ஹோல்டு பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து நம்ம அதே தான் அகெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குன்னு சொல்லிட்டு. பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேட்டட்லேயே தான் இருந்தது. பிகாஸ் ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ அந்த நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு பர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆகிட்டு நம்மளோட டார்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தெரியும். ஸோ சேம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் டேவோட லோவை மார்க்கெட் எடுத்ததுக்கப்புறமா மார்க்கெட் ஹையர் ஐலேருந்து க்ரியேட் பண்ணிடுறது. ஸோ நமக்கு வந்து இந்த ஹையரில் வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் எடுத்ததுக்கப்புறமா இங்கே இருக்கிற பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லைக் வந்து இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த சப்போர்ட்டில் நம்ம வந்து என்ட்ரியை பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் போயிட்டு பட் ரிவர்ஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேட்லேயே வச்சுட்டு மார்க்கெட் என்ன பண்ணிச்சு நியூஸில் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இன்னொரு ட்ரேட் பிரேக் டவுன்ஸ்.